ஹலோ மக்களே, இப்போ இங்கே வந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா மல்பே பீச்சுக்கு வந்துக்கிறேன். எங்கேயுமே உட்காரக்கல, வெயில் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு இடம் கூட இல்லை. பகலில் மத்தியான டைமில் இதான் ஃபஸ்ட்டு வந்தேன் நான். அங்கே ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், கப்பல்ஸுங்க வந்துட்டாங்க. அத்தை இந்த வந்துட்டாங்க. இந்த இடம் தெரியுதா? இந்த இடம் ஒருத்தனை தான் இருக்கிறேன் நான். ஒருத்தனை தான் இருக்கிறேன். இங்கே 2 பேர் இருக்கிறாங்க பாரு. என்ன பிளானா? எப்பா போயிட்டானா? எடுத்துக்கணும் வேலை. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான் அவன். கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு மல்பே வந்தேன். இங்கே வெயில். இதுக்கு நம்ம மட்டுமே பரவாயில்லையா இருக்கும். இங்கே இருந்தால் கொஞ்சம் அந்தாக்கு போய் பார்க்கலாம். இங்கே உட்காரக்கு ஒன்றும் இல்லை, இவர் தான் இருக்கிறாரு. அப்புறம் உட்காரக்கு ஒரு இடம் இல்லை. இடம் இருக்குது, ஆனால் வெயிலல்ல. அந்த இடம் தெரியுதா? அங்கே எல்லாம் உட்கார இடம் தான், ஆனால் மொட்டை வெயில் உட்காரக்காகாது. இந்த மாதிரி இடத்துல உட்காரோம். இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்குவோம். இப்போ பரவாயில்ல, நல்லா காற்று வருது, வெயிலே இல்லை. நல்லா கவலை. வியூ பாருங்க, நல்லா கவலை. இந்த வெயிலுக்கு விளையாடுறக்கு வராங்கல்ல பாருங்க, தெரியுதா? வியூ நல்லா கவலை. வியூ நல்லா இருக்குது, காற்று நல்லா வருது. A few moments later. வீட்டில் போர் ஆகுதுன்னு இங்கே வந்தேன். இங்கேயே போர் ஆகுது. பார்க்கு, ஃபால்ஸு, பீச்சு இதுக்கெல்லாம் போகும்போது யார் தொல்லை இருக்குதோ இல்லையோ, இந்த கப்பல்ஸுங்க தொல்லை தாங்க முடியாது. டாடி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிறேன். இப்போ போகணும். பீச்சுக்கெல்லாம் ஒருத்தனே வர முடியாது. வரல, சாயங்கால டைமெல்லாம் வரல. நல்லா இருக்கு. சாயங்காலம் காலையில் வந்தால் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மத்தியானம் எல்லாம் ஆகாது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. உட்காரல, காற்றெல்லாம் வருது, நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிக்கல மத்தியானம். சரி, இங்கேருந்து கிளம்புறோம். இல்லை, இவங்களுக்கெல்லாம் வீட்டில் பேச மாட்டாங்களா? யாராவது ஜட்டிங் போட்டு யாராவது துணிங்க போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வீட்டில் பேச மாட்டாங்களா? என்ன வளர்ப்பு அப்படி நான் ஒன்றும் பண்ண முடியாது. மல்பே பார்த்தீங்களா? இப்போ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சும்மா வந்தேன், பார்த்தேன், உட்காந்தேன். இப்போ போக வேண்டியதான். ஃப்ரெண்டுக்கிறான் நம்ம காப்பில், அவனை அப்படியே மீட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு பார்க்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு. பீச்சில் ஹெல்மெட்டு உள்ள எடுத்துருந்தீங்கன்னா இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். ஏன்னா இப்படி வச்சதை இங்கே மண் படாது. ஃபுல்லு டிராஃபிக். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி. இப்போ நல்லா இந்த மல்பே ரோடுக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக் தான். முன்னாடி வண்டி வருதே இல்லைன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் எல்லாம் அவங்க போகிறதுக்கு தான் பார்க்குவாங்க. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த மாதிரி ரோட்டில் எல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாருங்கள். இவங்க போகிறக்கு இவங்க விஸ்குன்னு போகணும், டெலிவரி கொடுக்கணும், அவங்களுக்கு கஷ்டமாகும். பச்சைகளே, புது வண்டி எப்படி இருக்க? ஆயோ காப்புக்கு வந்தாச்சு. இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னானு. புலி
மத்தியானம் ஆயிடுச்சு சாப்பிட்ற போகலான்னு சொன்னான்னு. ஸோ இப்போ போயிட்டுருக்கேன் நான். இப்போ மணி 3 ஆச்சு. இதுக்கு மேலே எங்கே சுற்றுறக்க போகிறது? சீதா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.